ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் 2 மீடியம் சைஸ் சவ் சவ்வை நான் தோல் உரித்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 12 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 துண்டு பெருங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் 1 கை அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கிறேன். 3 விசில் ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சவ் சவ் நல்லா வெந்துட்டு கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். ஜாரில் ஒட்டி இருக்கிறதுல தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்கிற தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையானதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சவ் சவ் கூட்டு நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த சமயத்தில் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட்டு மாதிரி கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.